சரி லலித் உனக்கு ஒரு குவிஸ் ஓகேவா? இன்டர்வியூ ஒன்று உனக்கு. மாட்டிக்கினாரு ஒருத்தர். நான் இன்டர்வியூ நம்ம குரூப்லயே ஐ மீன் நம்ம கிளான்லயே உனக்கு பிடிச்சது யாரு? ரொம்ப பிடிச்சது? அவனும் கிடையாதா? பிடிக்காதது எல்லாருமே வா. பிட்டு. அவனே தானா போய்க்கிருந்தேன். பிட்டுவா? யாரு வம்பு தும்பு காச்சு போறடா? யாரு ரொம்ப இரிட்டேட் பண்ணுவா உன்னை? பிட்டு. ஃபைட் ஆனா ஊ ஆன்றதுக்கு ஓசிக்கில்லின் ராஜா நீதான். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? தேவர் இன்னசென்ட். சரி அவனை இன்னசென்ட்னு வச்சுப்போம். பாட்டு யாரு இருக்கலே நம்ம கிளான்ல? இவன் தான்டா பாட்டு. நம்பர் 1 பாட்டு. ஆளு தெரியாது. அவன் தான்டா பாட்டு அப்படின்னா பிட்டு தான். மீண்டும் மீண்டுமா ஐபாட் வச்சுட்டு பாட்டு மாதிரி ஆட்டத்தை ஆட வேண்டியது. தெரிஞ்சுக்கடா இதுதான் உலகம். இப்போ கண்டென்ட் போட பக்கம் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அதான்டா பிட்டு தான்டா. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஆப்வியஸ்லிடா. ஏன்டா ஐபாட் வச்சிருக்கான் 10th ஜெனரேஷன். அவன் கேடிய போய் பாடுறான். அவன் கேவலம்டா. அவன் அதை வச்சுட்டு ஆடாம இருக்கு. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. ஒருத்தரோட கம்பேக் நீ பார்க்கணும்னா அது யாரு பாப்ப? 10th தான். உன்னே சொல்லிக் கூடாதியா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஆமா ஜெபிங்டன் கம்பேக் தான் நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. சி இல்ல ரியலி அந்த பீஸ் தான். அதுதான் என்ன மனுஷன் உயிரோட தான் இருக்குது. உயிரோட தாங்கதா. ஏய் நீ இன்னும் சாவலியாடா? என் நண்பனை போ. அடுத்த கேள்வி. யாரு இருக்கல்லே ரொம்ப குழந்தைத்தனமானவன்? எப்படி ஒரு அன்மெச்சூர்டு கேரக்டருக்கு இருக்கு விட்டியா? ஆமா ஆமா. கூட்டி கொஞ்சம் நிஞ்சா. நிஞ்சா. இப்போ யாரு பக்கம் நம்ம இதுலயே கோமாளி. ஃபாஸ்ட் ஆன்சர் கொடுங்க. பிட்டு தான். ரைட் ஆளம். அடுத்த கேள்வி. ஓகேவா? யாரு பக்கா 420? நீதான். ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி இல்ல இது சரி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. யாரு இப்போ நம்ம ஸ்குவாட்லயே இருக்கலே ரொம்ப இந்த क्वेश्चन கேட்டா தப்பாயிடுமே. ஸ்கூகாஜ் தெரியுமா? ஸ்கூகாஜ் யாரு? திருவி விடுறதா? தூண்டி விடுறது தானே சண்டைக்கு? அதான் யாரு? பிட்டு தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஒன்னே சண்டைக்கு தூண்டி விடும். பிட்டு ஸ்ட்ரைக்கரு. நம்ம பாட்டு ஒரு ஆட்டத்தை ஆடின்னு இருப்போம். எங்க இருந்தோ வருவான். இங்க 2 பேருக்குள்ள ஃபைட்டு போகாது. ஒரு ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும். திருவான் ப்ரோ பாரு ப்ரோ 10 கில்லு ப்ரோ ஓனுவான். தலைவரே ஃபைனலா நிதின் பத்தி ஓகே 2 லைன் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கோ. நித்தினை பத்தியா? இதோ உங்களுக்காக. நித்தின் குட்டி பையனா இருந்தாலும் எப்படி சொல்றது, அவன்கிட்ட டிவைஸ் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. அவன் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, ஏன்னா அவங்க வீட்டுல அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. அதை அவன் யூடியூப் ஆரம்பிச்சு, ஏன்னா இப்ப சின்ன பையன் தான், இப்ப இருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணானா கொஞ்சம் மூவ் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டேஜ் யாருமே ஸ்டார்ட் பண்ணதில்லை. இப்பதான் 9th அந்த சம்திங் ஏதோ போறான். 9th 10th படிக்கிறான். 10th படிக்கிறான். நீ 11th 12th போயிருவீங்க. அடுத்த வருஷம் 11th 12th அதோட கரியர் அதோட அடுத்த கரியர் போறீங்க. இப்பயே ஸ்டார்ட் பண்ணாதான் உண்டு. அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை செட்டில்டுடா. முடிச்சிடலாமா?